என்ன பண்ணீங்க இப்போ? அ, என்னையாங்க? ஆமா, உங்களதான். குளிச்சுட்டு வந்தேன். அது தெரியுது. ஈர துண்ட அப்படியே போடுறீங்க. எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஈர துண்ட அப்படி போடக்கூடாதுன்னு. டவல் காயாம ஸ்மெல் வராதா? அப்புறம் மறுபடியும் அதையே எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது. எப்படி முகம் சுத்தமா இருக்கும்? இது ஒரு சின்ன விஷயம். இது கூட பண்ண முடியாதா? அ, சாரிங்க. நான் வெளில போட்டு வந்துடுறேன். பாண்டி மாட்டினான்டா. நல்ல வெயில்ல கொண்டு போய் போடணும். ஓகேங்க. நீ ப்ளே பண்ணுடா. அந்த சிப்ஸ கொடு. காலிண்ணே. ஆ? காலிய ஏன்டா இப்பதான்டா பிரிச்ச? சாப்பிட்டேண்ணே. சரி வீடியோ போடு. காலையில என்ன சிப்ஸ்? இதெல்லாம் சாப்பிட்டு டிஃபன் எப்படி சாப்பிடுவ? அதுவும் சாப்பிட்டு கவர் இங்கேயே போடுற. அறிவில்லையா உனக்கு? வீட கிளீன் பண்ண மெய்டு வராங்களா என்ன? நம்ம தானே கிளீனா வச்சுக்கணும். புரியுதா இல்லையா? ஆ புரியுது புரியுது. நீங்க தூக்கி வீசறதுக்கு கொஞ்சம் நடந்து போய் குப்பை தொட்டியில போடலாம்ல. ஐயோ. வீட்டை நம்ம தானே சுத்தமா வச்சுக்கணும். இதெல்லாம் சொல்லணுமா என்ன? என்ன சிரிப்பு? அது ஒண்ணும் இல்லையே. இவன் தான் சின்ன பையன். இது தெரியாம பண்றான். நீங்களும் அவன் கூட உட்காந்து சிப்ஸ் சாப்பிடுறீங்க. அஹ், இல்லையே. நான் சாப்பிடவே இல்லையே. அவன் தான் சாப்பிட்டான். அப்படியா? ஆ. அப்ப வாய் சுத்தி ஒட்டி இருக்கே, அதெல்லாம் என்னது? ஆ? சாப்பிட கூட தெரியல. வாயெல்லாம் சிப்ஸ். இதுல பேச்சு வேற. இனிமே காலங்காத்தால 2 பேரும் கண்டதையும் ஏதாவது சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஏண்ணே? சொல்லவா? இதோ போயிட்ட நீ அவ்வளவுதான். காய போட்டங்க. ம். ஹேய் சூப்பரா பாண்டி. இப்படிதான் சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கணும். ஹலோ. எஸ் ஸ்பீக்கிங். என்ன சட்டை 3 பட்டன் கழண்டு இருக்கு? அது ஸ்டைல் இல்ல. இப்படி காலர் தூக்கி விடும்போது சும்மா கெத்தா இருக்கணும்ல, அதான். வண்டி தானே ஓட்டுறீங்க. ம். சீரியல்ல ஹீரோவா நடிக்க போலியே. வண்டியில பொண்ணுங்க எல்லாம் ஏறுவாங்கல்ல, அடக்கமா இருக்கணும்னு தெரியாதா? முதல்ல சட்டை பட்டனை போடுங்க. இனிமே இந்த மாதிரி 3 பட்டன் கழண்டு இருக்கட்டும், சட்டையை பிடிச்சு கிழிச்சு போட்டுருவேன். ஐயோ. போடுங்க எல்லாத்தையும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை Mr. Super Singer. இல்லாதது. Yes, what can I do for you? ராத்திரி என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? I don't remember. எப்படி ஞாபகம் இருக்கும்? குடி அந்த மாதிரி. குடியா? காலேஜ் பையன் தானப்பா. பாட்டை போட்டு அந்த ஆட்டம் ஆடுறீங்க. ஏம்மா, உங்க 2 பேத்துக்கு கல்யாணம் ஆன சந்தோஷத்துல ஆடணும்மா. இது தப்பா? யாராச்சும் கேட்டாங்களா இப்ப உங்கள? நாங்க என்ன இப்பதான் முறை கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வரோமா? இங்கதானே 1 வருஷமா இருக்கேன். நீங்க குடிச்சிட்டு ஆடுறதுக்கு இது ஒரு சாக்கா? வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க. ஏம்மா, ஆடுறதுக்குலாம் ஒரு வயசு வேணுமாமா? சந்தோஷமா இருந்தா எப்ப வேணாலும் ஆடலாமா? டான்ஸ் ஆடுறது தப்பு இல்ல. நீங்க குடிச்சிட்டு ஆடுறது தான் தப்பு. நீங்க குடிக்கிற குடியில லிவர் எல்லாம் இருக்கானே தெரியல. My liver is in good condition. இந்த பேச்ச கொண்டு குறைச்சல் இல்ல. உங்களுக்கு பிபி அதிகமா இருக்குன்னு டாக்டர் சொன்னார்ல, அதெல்லாம் மதிக்கிறதே இல்ல. இப்படியே குடிச்சீங்கன்னா அப்புறம் ஹார்ட் ஒரு நாள் பட்டுன்னு நின்னுரும். ஏம்மா காலையிலேயே இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவேன்? ராத்திரியே சொல்லிருப்பேன். அப்பதான் நீங்க நிதானத்துல இல்லையே. இது பாருங்க அங்கிள், குடிய முதல்ல நிறுத்துங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது. தினம் இப்படி என்ன கத்த வைக்காதீங்க, புரியுதா? புரியுது. I understand. டீ குடிக்கிறியாப்பா? இல்லண்ணே, நானே போட்டுக்கிறேன். எதுக்குப்பா? நானே போட்டு தரேன் இரு. அண்ணனே, ஒரு நிமிஷம். என்னப்பா? எல்லா வேலையும் எதுக்கு நீங்களே செஞ்சுட்டு இருக்கீங்க? வீட்டுலதான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, நீங்க ஒருத்தரே கிச்சன்ல நிக்கணுமா? ஏன் இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்களா? ஏன் செய்ய மாட்டீங்களா என்ன? யார் சொன்னா? அதெல்லாம் செய்வானுங்களே. டேய் போங்கடா. நீலா சொன்ன மாதிரி போய் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. போங்க. சரிண்ணா, போங்க. நான் பாத்திரம் தேய்க்கிறேன். சரி, அப்ப நானும் பாத்திரம் கழுவுறேன். போ 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 போ. வேலையை பாரு போ போ. நீலா எல்லாரையும் வேலை செய்ய அனுப்பிச்சிட்டேன். எல்லாரும் வேலை செய்வாங்க, நீங்க சும்மா நிப்பீங்களா? நானா? நான் தான் வீடு கூட்டு போறேனே. நான் போய் தொடப்ப எடுத்துட்டு வந்துடுறேன்.
வந்துடுறேன். ஆத்தி இவ என்ன இப்படி அதட்டுறா? ஆஹா டேஞ்சர். அப்பா டிஃபன் சாப்பிடுறீங்களா? ஃபுல் மீல்ஸே சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆளை விடுப்பா. Now the key player entering the grease. நல்லா பெருக்கிடுறா, அப்புறம் அதுக்கு ஏதாவது சொல்ல போற? சரி சரி. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணி கொஞ்சம் டெரரா ஏய் தள்ளி வச்சு பேசுறா, இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். ஐயோ. சோழன், நான் தான். ஆமா, ஆமா. இப்பதானே சொல்லிட்டு போனேன். ம். பெட் மேல ஈரத்துண்டை போட்டு வச்சிருக்கீங்க. குளிச்சுட்டு ஈரத்துண்டு அப்படிதான் போடுவாங்களா? எங்க அது பேச்சுலர்ஸ் ரூமா என்ன? சாரி இல்ல சாரி. காய போடணும்னு நினைச்சேன். நான் மறந்துட்டேன். இதோ இப்ப போட்டுறேன். இப்ப போட்டுறேன். ம். இத நான் கோவமா சொல்லிருக்கலாம் வானதி. ஆனா நான் சொன்ன கருத்து கரெக்ட் தானே? நீ எல்லாத்துக்கும் சண்டை போடுற ஆளு. இதுக்கும் சண்டை தான் போடுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நான் சொன்னது உண்மை இல்லைன்னு ஆயிடுமா? உன்கிட்ட நான் பேசுறதே வேஸ்ட். போன வை. ஹலோ. ம். ஏய் விலகுடா. என்னடா மறுபடியும் சண்டையா? உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்க? கரெக்ட் தான். நான் செட்டில் ஆயிட்டேன், ஜாலியா இருக்கேன். அதுக்குன்னு தம்பி கஷ்டப்படும் போது பாத்துட்டு இருக்க முடியுமாடா? சரி என்ன சண்டை சொல்லு. வானதி கிட்ட நான் தானே கொஞ்சம் வாய விட்டேன். படிச்சு முடிச்சு உனக்கு என்ன பிளானு? இப்படியே வெட்டியா சுத்திட்டு இருக்க. உனக்குன்னு ஒரு லட்சியம் இல்லையான்னு கேட்டேன். உண்மைதானே? கரெக்டா தானே கேட்டிருக்க? அந்த உண்மை அவளுக்கு பிடிக்கலடா. மெடிக்கல் ஷாப் வச்சு நானும் லட்சியவாதின்னு சாதிச்சு காட்டுவேன்னு சொல்லி சவால் விட்டுட்டு போயிட்டான். ஓ, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீ இப்படிலாம் சொல்ற ஆள் இல்லையே. நீ ஏன் அப்படி சொன்ன? இப்ப பாரு கடையிலேயே உட்கார்ந்துருக்கா. ஆ. காலேஜும் முடிய போகுது. ஆ. அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். ம். அவ அதை சீரியஸா எடுத்துக்காம ஏதேதோ சொல்லிட்டு இருந்தா. ஒரு கடுப்புல அப்படி சொல்லிட்டேன். உடனே அவளுக்கு ரோஷம் வந்துருச்சு. மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்க போறேன்னு கிளம்பிட்டா. அதான்டா பேசிட்டு இருந்தேன். நான் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கேன்ல, அவன் மெடிக்கல் ஷாப் வைக்கணுமா? மெடிக்கல் ஷாப் வைக்கணும். டேய், அது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? முதல்ல கடை எடுக்கணும், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அப்புறம் மருந்தெல்லாம் வாங்கி ஃபில் பண்ணணும், பானதிக்கு அதெல்லாம் என்னென்ன மருந்துன்னு தெரியணும். இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இத பத்திலாம் அவளுக்கு கவலையே இல்ல. நான் அவளை பத்தி ஏதாவது சொன்னா உடனே கோவம் வந்துருது. பட்டுன்னு கட் பண்ணிடுறா. இல்ல கடையில இருந்தா சரிதான் போடான்னு கிளம்பி போயிடுறா. நான் என்ன சொல்றேன்னு யோசிக்க மாட்டாடா. சரி விடுறா, பாத்துக்கலாம். எங்க போயிட போறா? நாளைக்கே உன்னை தேடி தான் வரப்போறா. சரி வா, வாடா. சும்மா ஃபீல் பண்ணிக்கிட்டு. பல்லவா, காலையில என்ன போன்? இல்ல நீ நோட்ஸ் தான் பாத்துட்டு இருந்த. ஐயோ, நம்மளும் திருப்புறா. எங்க காட்டு. இல்ல நோட்ஸ் வரும், நீ அதை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா சமாளி. நான் வேலை தாங்க செய்யறேன். அண்ணன் சட்னிக்கு தேங்காய் வேணும்னு கேட்டுச்சு. அதான். ஐயோ, நம்ம கிட்ட வராளே. அ- அது ஒண்ணு இல்ல. வீடு முழுக்க துணியா போட்டு வச்சிருக்காங்களா, அதான் ஊற வச்சு துவைக்கலான்னு. நீ சொல்லி நான் கேட்காம இருப்பானில்ல. ஐயோ மறைக்கிறாளே. அ, அ, நான் போய் ஊற வச்சுட்டு வந்துடுறேன். தான் வந்துடுறேன். அண்ணன், வாப்பா சொல்லுப்பா. நாளையில இருந்து அவங்க அவங்களுக்கு என்னென்ன வேலைன்னு டைம் டேபிள் போட்டு ஹால்ல ஒட்ட போறேன். அதுபடிதான் எல்லாரும் நடந்துக்கணும். அதெல்லாம் நடக்காம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு. சரிப்பா. டீ குடிக்கிறியா? இல்லன்னு வேணாம். வாடா. உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன்.
சேர் அண்ணன் ஒன்றும் நம்மளுக்கு வேலைக்காரர் கிடையாது. உங்களுக்கும் அவர் வேலை செஞ்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் போய் வேலை செய்யணும்னு அவருக்கு என்ன இருக்கு? இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும். இனி ஒழுங்கா அண்ணி சொல்றதை கேட்டு எல்லாரும் நடந்துக்கணும். என்ன பல்லவா? ஓகே தானே? ஓகே நீ. பாண்டி. ஆ ஆ, அ, ஓகேங்க, பண்ணிடலாம். ஆ ஓகே. அங்க சொன்னது உங்களுக்கும் காதுல விழுந்துச்சுல? கேட்டுச்சுமா, நல்லா கேட்டுச்சு. இனி குடிச்சிட்டு வந்து ஆடுற வேலை இருக்க கூடாது அங்கிள். முதல்ல நீங்க குடிக்கவே கூடாது. ஐயோ, அதான் ஏற்கனவே திட்டிட்டியம்மா. 1க்கு 2 முறை திட்டியிருக்கேன். குடிச்சிட்டு மட்டும் வாங்க. அப்புறம் இருக்கு. ஆ, ஆ. பாண்டி. ம். இப்ப என்னங்க? என்ன பாண்டி இது? தேங்காய் திருவுனீங்க, அது நல்ல விஷயம்தான். ஆனா சிந்தினதெல்லாம் கிளீன் பண்ண வேணாமா? இப்படியே விட்டா எறும்பு வராதா? நல்லா சொல்லுங்கள. இரா எங்க? ஆ. இந்தா பெருக்கு. டேய், என்னடா பண்ற? குடுறா. அண்ணா, இப்பதானே சொன்னேன். பாண்டி நீங்க பண்ணுங்க, பெருக்குங்க. முதல்ல இந்த வீட்டை சுத்தமா மாத்தணும்னு. வீடே கன்றாவியா இருக்கு. அனி, என்ன நீ டக்குன்னு அப்படி சொல்லிட்டீங்க? பின்ன வேற எப்படி சொல்றது? இது நம்ம வீடாச்சே. இந்த வீட்டை குப்பையாக்க கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி இந்த வீட்ல யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா? அண்ணா, நீங்க சொல்லுங்க. இந்த வீட்ல பிரச்சனையே இல்லையா? ஆ, வீட்ல நிறைய இடங்கள்ல ஓட்டை இருக்கு. ஜன்னல்ல கொஞ்சம் அழுத்தி கை வச்சா மொத்தமா பேந்து விழுந்துரும் போல. ஆ, அது இன்னும் சில இடத்துல கொஞ்சம் பூசலப்பா. மீதியெல்லாம் சீக்கிரம் பண்ணிடலாம்ப்பா. அதெல்லாம் மட்டும் இல்லன்னு. யாராவது வந்தா உட்கார்றதுக்கு ஒரு நல்ல சோஃபா கூட இல்ல. நல்லதா ஒரு சோஃபா வாங்கணும். டிவி வாங்கணும். பேருக்குன்னு ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஆனா அது வேலையே செய்யாது. இப்படி இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு இந்த ஃப்ரிட்ஜ்? முதல்ல இதை தூக்கி போட்டு வேற ஃப்ரிட்ஜ் வாங்கணும். வீட்டையே அழகா மாத்தணும்னு. கரெக்ட் தான்ப்பா, பண்ணிடலாம்ப்பா. இதுல எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. சேரண்ண மட்டுமே எல்லாத்தையும் எடுத்து பண்ண முடியாது. எல்லாரும் ஷேர் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணாதான் நான் சொன்னதெல்லாம் செய்ய முடியும். அங்கிள், உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். வீம்பா வண்டி வாங்கிட்டு வந்தா மட்டும் பத்தாது. வீட்டுக்கு நீங்களும் ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். கான்ட்ரிபியூட்? சம்பாதிக்கிற காசை குடிக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணாதீங்க. நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் ஷேர் கொடுங்க. இது ஏன் வீடுன்னு கெத்தா சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. வீட்டுக்காக ஏதாச்சும் செய்யணும். என்ன என்கிட்ட காசு கேக்குற? யூ ஆர் ஆஸ்கிங் மணி? உங்க வீட்டுக்காக உங்ககிட்ட கேட்காம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்க முடியும்? நீங்க மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான் சொல்றேன். இந்த வீடு நல்லாவே இல்ல. இது ஒரு வீடுன்னு சொன்னா மட்டும் போதுமா? இது கம்ப்ளீட்டா வீட மாத்த ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும். இந்த வீடு உங்க பேர்ல இல்லங்கிறது காரணம் காட்டி எதையும் மாத்த முடியாம இருந்தது. இப்ப பத்திரமா உங்க கைக்கு வந்துருச்சே. ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சரி பண்ணலாம்ல. கரெக்ட் இல்ல, பாயிண்டா பேசுற. உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். சரி, எல்லாருமே செலவு போக வீட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அப்பதான் இந்த வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க முடியும். புரியுதா? புரியுதுங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அது சட்னி ரெடி ஆயிடுச்சுப்பா, தோசை மட்டும் ஊத்தணும். அண்ணா இருங்க, நான் போய் தோசை ஊத்துறேன். சரிப்பா. புயல் அடிச்சு கொஞ்சம் மாதிரி இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொன்னேன்னு வை, புயலே யூட்டன் போட்டு திரும்ப வந்து. ஓகே தானே? கொயட்டா இருக்கணும், எல்லாம் சம்பவம் ஆயிரும்.
லேட் ஒன்று எடுக்கிறீங்களா? ம். இதுல போடு. நான் ஒவ்வொருத்தருக்கா குடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் அலையறீங்க? மொத்தமா ஊத்திடலாம். இல்லைன்னா ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுப்போம். ஹாட் பாக்ஸ். ஆமாங்க. நம்ம வீட்ல ஹாட் பாக்ஸ் இல்ல. சரி விடுங்க. இந்த முறை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சீக்கிரமா ஹாட் பாக்ஸும் வாங்கிருவோம். தோசையோ, இட்லியோ மொத்தமா ஊத்திட்டு எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். சரிப்பா. என்ன? எல்லாரையும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடணுமா? ஐயோ இல்ல 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 இதோ வந்துடுறோம். இப்ப ஏன் முறைக்கிற? சொன்ன மாதிரி எல்லாம் உட்காந்தாச்சுல்ல. போய் கை கழுவிட்டு வாங்க. அங்கிள் என்னங்க? கொடுமா. ஆ. ஆ? இவ்வளவு சின்ன தோசைக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தட்டு?